மாவட்டத்தில் குளித்தலை பகுதியில் ஒருவருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பதாக மருத்துவ ஆய்வறிக்கை கூறி அரசு அறிவித்திருக்கிறது. மற்றும் அவரோடு சேர்ந்து 29 நபர்கள் டெல்லி தப்லிக் ஜமாத் மாநாட்டிற்காக டெல்லி சென்றவர்கள். மொத்தமாக 29 பேர் அடையாளம் காணப்பட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்க வைக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். அந்த நோய் தொற்று இருப்பதாக டெஸ்ட் ரிப்போர்ட் வரப்பட்டவரும் அங்கே அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அந்த 29 பேர் அவருடைய இருப்பிடங்கள், அவருடைய குடும்பத்தார், அவர்கள் யாரிடமெல்லாம் தொடர்பில் இருந்தார்கள் என்பதையெல்லாம் கண்காணிப்பதற்காக அரசு துறை அதிகாரிகள் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அரசு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வைரஸ் தாக்கப்பட்டவர் அவரோடு இருந்தவரெல்லாம் சுற்றி 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு இருக்கக்கூடியவர்களெல்லாம் 50 வீடுகளுக்கு ஒரு நபர் என்ற வகையில் இந்த கண்டெய்ன்மெண்ட் பிளான் என்னக்கூடிய வகையில் இந்த இதுபடி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதைப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு கரூர் மாவட்ட நிர்வாகம் முழு வீச்சில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமான ஆய்வுக் கூட்டம் தான் இப்பொழுது நடைபெற்றது. அந்த 29 பேர் உடனடியாக அடையாளம் காணப்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். அதே போல் அவரோடு சென்னையிலிருந்து வந்தவர் ஒருவர் பெருந்துறை மெடிக்கல் காலேஜில் அங்கே போய் சேர்ந்திருக்காரு. 2 பேர் திருச்சி மெடிக்கல் காலேஜ் திருச்சி அரசு மருத்துவமனையில் இருக்காங்க. ஆக மொத்தம் 33 பேர். அவங்க சென்னையிலேருந்து வந்தவங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அந்த டெல்லி இதுக்காக தப்லிக் ஜமாத் மாநாட்டிற்காக சென்றவர்கள். அதில் ஒருவருக்கு மட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. மீதி இருக்கிறவங்களெல்லாம் அவங்க கூட ஒன்றா போனதுனால அவங்களையும் செக் பண்ணுறதுக்காக கூட்டியாந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறோம். அது சம்பந்தமான நடவடிக்கைகளை எப்படி நாம் துரிதப்படுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் இப்பொழுது இந்த கூட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு அரசு துறை சம்பந்தப்பட்ட ஒரு டெப்டி கலெக்டர் ரேங்க் ஆஃபீஸர்ஸ் போட்டு குழுக்கள் போட்டிருக்கிறோம். இதில் இது மாதிரி பிரிச்சிட்டோம். எந்தெந்த ஏரியாவுக்கு யாரெல்லாம் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லி பிரிச்சிருக்கிறோம். இதில் அரசு துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களையும் பயன்படுத்தி 50 வீடுகளுக்கு ஒரு நபர் என்ற வகையில் அவர்களுக்கு ஏதாவது அந்த சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் கணக்கெடுத்து அவர்களையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசினுடைய அந்த கைட்லைன்ஸில் இருக்குது. அதன்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதே போல் மக்கள் நடமாட்டங்களை குறைக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் எல்லாமே மார்க்கெட்டு எல்லா வசதியும் எல்லா ஜாமானும் கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாம் டெய்லியும் வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வரக்கூடியவங்க தேவைக்கு ரொம்ப ஓவராக இருக்குது. அதனால் சொன்னால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்காங்க, திருப்பி வந்துடுறாங்க. இப்போ அதுக்கு தான் பாஸ் கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 260 பாஸ் கொடுத்துருக்குறோம். அத்தியாவசிய பணிகளுக்கு மெடிக்கலு, அதே போல் மளிகை போன்ற அத்தியாவசிய பணிகளுக்கு வரக்கூடியவங்க மட்டும் பாஸ் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய காய்கறி மார்க்கெட்லாம் கூட க்ளோஸ் பண்ணுறது ஒரு ஏரியா மட்டும் அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். ஏன்னா மக்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. இந்த 29 பேரில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அந்த பகுதியிலே வசிச்சிருக்காங்க இந்த ஒரு வாரமாக. அதனால் அந்த பெரிய மார்க்கெட் பகுதி வியாபாரிகிட்ட கலந்து சொல்லிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணலாமான்னு ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். இது மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்கலைன்னா இது பிரச்சனை ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் அதுக்கு என்ன மாதிரி தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய ஆலோசனையின் பேரில் கரூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் முழு முனைப்போடு செய்து கொண்டிருக்கிறோம். கடவுர் பிளாக் 3, குளித்தலை 1, தோகமலை 2, கரூர் 9, அரவக்குறிச்சி ஏரியா 10, புலியூர் 2, வேலாயுமலை 2 இவங்க எல்லாம் சேர்ந்து தான் டெல்லி போயிருக்காங்க. மொத்தமாக அவங்க எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒரே நாளில் தகவல் அந்த ஒன்று பாசிட்டிவ்னு வந்த உடனே அவர்கிட்ட கேட்டு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டோம். ரிப்போர்ட் போயிருக்கு.
ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கோம். இல்லை, இதுதான் இருக்குது, வேறு ஒன்றும் வேறு கேஸ் இல்லை நம்மக்கிட்ட. வேறு கேஸ்லாம் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1548 பேர் ஹோம் குவாரண்டைனில் வச்சுருந்தோம். அந்த டைம் முடிஞ்சு ஒருத்தராக அந்த டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் பேருக்கு இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 84 பேர் ஃபாரின்லேருந்து வந்தவங்க, அவங்க அடக்கம் இதிலேயே அவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 14 நாளுங்கிற பீரியடு டைம் முடிஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு இருக்குது. ஃபாரின்லேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றும் கேஸ் இல்லை. ஒரே ஒரு கேஸ் டெல்லி போயிட்டு வந்தாங்க. இவங்க கூட இருந்தாங்கங்கிறதுக்காக அவங்களையும் செக் பண்ணுறதுக்காக தான் அரசு மருத்துவக் கல்வி கூட்டு வந்துருக்கோம். அதுதான் இப்போ அது எல்லாமே டோட்டல் லாக் பண்ணுறோம். அந்தந்த ஏரியாவை சரௌண்டிங்ஸை வந்து டோட்டலாக போலீஸு, காவல்துறை கண்காணிப்பாளர், எஸ்பி இருக்கார், அவங்ககிட்ட சொல்லி அந்தந்த ஏரியா லாக் பண்ணி தான் உடனடியாக நம்ம நடவடிக்கை எடுக்கணும். அது தொடர்ந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திடுவோம். அந்த ஏரியாவில் 26 எடுத்ததில் 26 சாம்பிள் எடுத்து அனுப்புனதில் 1 மட்டும் பாசிட்டிவ், 24 நெகட்டிவ். இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, வர வேண்டியிருக்கு. வீட்டில் தான் இருக்கணும். தேவைன்னா யாராவது கொண்டு போய் கொடுத்துட்டு வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். அத்தியாவசியமாக ஏதாவது அவசியம் தேவைன்னு சொன்னால் மருந்தோ அல்லது உணவுப் பொருட்களோ வேணும்னு சொன்னால் வெளியிலேருந்து கொண்டு போய் கொடுக்கணும். அது அந்த அளவுக்கு நாங்கள் போலீஸ் வச்சு 2 சைடு லாக் பண்ண சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டில். அந்த குறிப்பிட்ட நாள் அது மாதிரி இருக்கணும். சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கிறோமே. அதான் இப்போ உங்கள் பார்த்தீங்களா இந்த டெஸ்ட்டில் இவ்வளோ கமிட்டி போட்டுக்கிறோம். இது ஆரம்பித்து இதெல்லாம் அந்தந்த ஏரியாவுக்கு போட்ட கமிட்டி யார் யார் அது போகிறவங்கிற டீட்டெயில்ஸ் டீம் வந்து கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. இது 9 ஏரியா பிரிச்சிருக்காங்க. 9 ஏரியாவை பிரிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 9 ஏரியாவை பிரிச்சிருக்கிறாங்க. கரூர், குளித்தலை, அரவக்குறிச்சி, பல்லவட்டி, அது மாதிரி ஏரியா பிரித்து வேலாயுதம்பாளையம் அப்படி பிரிச்சிருக்கோம்.